பிரைஸ் லார்ட். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தால் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிப்போம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அன்புக்குள்ளே நம்முடைய தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மார்பிலை சாய்ந்து நம்முடைய கவலைகளையும் நம்முடைய துக்கங்களையும் ஏக்கங்களையும் அவருடைய சரீரத்திலே அவருடைய மார்பிலை சாய்ந்து நம்முடைய கவலைகளை எல்லாம் விட்டு கொடுக்கிற பொழுது, அன்பு மகனே மகளே, நான் உங்களை இளைப்பாற்றுவேன், நான் உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன், நான் உங்களை காப்பாற்றுவேன். உங்களுடைய சுமைகளையெல்லாம் நான் இறக்கி வைத்து உங்களை லேசாக வழிநடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோருமே வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன் என்று சொல்கிறேன். கர்த்தருடைய வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை நமக்காய் நேராய் வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கடவுள் ஒருவர் தான் நம்முடைய பாரங்களை மாற்ற முடியும், கவலைகளை மாற்ற முடியும், நம்முடைய கண்ணீரை மாற்ற முடியும், நம்முடைய துக்கங்களை மாற்ற முடியும். நம்முடைய ஒவ்வொரு பணிகளிலும் தேவனுடைய வல்லமை நம்மை தாங்கி வழிநடத்துவதாக. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் இந்த இறை வசனத்தை படித்து நாம் தியானித்து நாம் ஜெபிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் வாசிக்கிற பொழுது, இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது, துயருள்ளோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர், கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆமென். இன்று ஆண்டவருடைய அருள் வாக்கு சொல்கிறது, ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது.
துயருருவோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். துன்பத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற மக்களே, ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றுவார். உங்களுடைய கவலைகளை ஆற்றி தேற்றுவார். பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, என்னுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க என்னால் முடியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரி, என் அன்பு பெற்றோர்களே, கடவுள் உங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்து நடத்துகிறார். நம்முடைய குடும்பங்களையும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பணி ஸ்தலங்களையும் வியாபார ஸ்தலங்களிலும் நமது நாட்டையும் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மனுகுலம் முழுவதையும் மீட்டெடுக்க தம் ஒரே மகனை நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளான மனிதருக்குள் நம்முடைய கலக்கமாயிருக்கிற நம்முடைய உள்ளத்திற்கு ஆறுதல் தருகிற அருமருந்தாய் வேத வசனம் மாறுகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் ஏக்கங்களையும் கடவுள் பாதத்தில் வைத்து விடுவோம். இன்று அநேக மக்கள் அநேக பிரச்சனைகளிலே தவித்து கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பணம் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சரியான வழியிலே நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிற என் அன்பு சகோதரனே சகோதரி, உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் கடவுள் இயேசு உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்களை நல்வழியிலே வழிநடத்துவார். நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்கிறோம். நம்முடைய பாதைகளிலே ஆண்டவர் வெளிச்சமான பாதைகளை காட்டுவார். குறுகலான பாதையிலே நாம் தேர்ந்து கொண்டு அகலமான பாதாளத்திற்கு போகிற பாதையை விட்டு விலகி இடுக்கமான வாசல் வழியாக நுழையுங்கள். ஏனென்றால் அது சொர்க்கத்திற்கு போகிறது. அது அகலமான பாதை பாதாளத்திற்கு போகிற இன்று அநேக பாதைகள் திறந்திருக்கிறது. நம்பு மகனின் மகள், இடுக்கமான வாசல் வழியாக நாம் கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற நண்பு மகனே மகளே, கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. மருத்துவமனையிலே வேதனைப்படுகிற மக்களை ஆண்டவர் ஆற்றி தேற்றுவார். உடைய நோய்களுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைப்பார். தீராத வியாதிகள், உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை இருக்கிற சகல வியாதிகளுக்கும் கர்த்தராகி இயேசு சுகம் தருவார். இன்று சரீரத்தில் இருக்கிற பாடுகளை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். மருத்துவர்கள் சுகப்படுத்த முடியாது இருக்கிற எல்லா நோயாளிகளையும் கர்த்தர் சுகப்படுத்துகிறார். எல்லா மருத்துவமனைகளையும் வழிந்து கொண்டிருக்கிறது. எல்லா மருத்துவமனைகளில் இருக்கிற நோயாளிகளை ஆண்டவர் தாமே சுகப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீராத பிரச்சனைகளோடு இருக்கிற மக்களை ஆண்டவர் தொடுவார். ஏனென்றால் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாமல் யார் நம்மை தப்புவிப்பது, எங்கு போனால் நமக்கு அமைதி உண்டாகும் என்று தவிக்கிற அன்பு மகனே மகளே, கடவுள் பாதத்திற்கு ஓடிவார். இதோ 2 கரங்களை விரித்து சுமை சுமந்து சோர்ந்திருப்போது எல்லோரும் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன் என்று சொல்கிறேன். கர்த்தருடைய வல்லமை நம்மை தாங்கி பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவருக்கு நாம் இடம் கொடுப்போம், அவரை நாம் சார்ந்து கொள்வோம். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் வழிநடத்துவார். நம்முடைய பாடுகளை எல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். ஆகவே சங்கீதம் 23வது சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை வழிநடத்தி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்குக்கும் அஞ்சினேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா.
ஆகவே கடவுள் நமக்கு மேய்ப்பராயிருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய வேலைகளிலும் எல்லாவற்றிற்கும் கர்த்தராகிய இயேசு தலைவராயிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். இந்திய தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். எல்லா தலைவர்களுக்காக ஜெபிப்போம். முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களுக்காக ஜெபிப்போம். தமிழ்நாடு ஒரு அமைதியின் பூங்காவாய் திகழ கர்த்தர் தாமே ஆளுகை செய்வாராக. எல்லா தலைவர்களுக்காக ஜெபிப்போம். காவல்துறை, நீதித்துறை, சட்டத்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, அரசியல் துறை, எல்லா துறைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். எல்லா மக்களும் இந்த மக்களுக்காய் சேவை செய்கிற நல்ல ஒரு மனப்பான்மையோடு வாழ கர்த்தர் அவர்களுக்கு அருள் செய்வாராக. அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அவர்களுக்கு இருக்கிற வேலை பலுக்களை எல்லாம் கர்த்தர் தாமே அவர்களுக்கு நேர்த்தியாய் வழிநடத்துவாராக. இன்று நடக்கிற எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைப்பார். ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தேசத்திற்காக ஜெபிப்போம். திறப்பிலே நிற்போம். ஆண்டவரே, எங்கள் நாட்டை ஆசீர்வதியும், எங்கள் தமிழகத்தை ஆசீர்வதியும். நடக்கிற தீமையான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே முற்றுப்புள்ளி வைப்பீராகப்பா. ஆண்டவரே, போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிற மக்களை மீட்டெடுப்பீராகப்பா. தீமையான பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. சிறு பிள்ளைகளை தொடும், வாலிபர்களை தொடும், பெற்றோரை தொடும், பெரியவர்களை தொடும். கர்த்தாவே, எல்லா ஆண்டவரே பெண்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் நீர் பாதுகாப்பை கொடுப்பீராகப்பா. வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தார். வேலை ஸ்தலங்களிலே பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரை சின்ன சின்ன குழந்தைகள் முதல் ஆண்டவரை பெரியவர்கள் வரையிலும் உடைய வல்லமையின் கரம் தாங்கட்டும். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தேவனுடைய அருட்கரம் கூட இருக்கட்டும் அப்பா. தேவனே, உங்களுடைய சன்னிதானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். போகும்போது வரும்பொழுது முன்னும் பின்னும் இடமும் புறமும் பிரயாணங்களில் ஒரு கரம் கூட இருக்கட்டும் அப்பா. பிரயாணங்களில் ஒரு சமூகம் கூட செல்லட்டும் அப்பா. இப்போ ஆண்டவரே தகப்பனை, வழி பிரயாணங்களில் ஒரு பாதுகாப்பு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சாமி. உங்களுடைய அருட்கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, முதல் வல்லமைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே நீர் ஆளுகை செய்யும். தீமைகள் எல்லாம் விழுந்து போகட்டும் ஆண்டவரே. தீமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. ஆண்டவரே, எல்லா மக்களும் மனம் திரும்பி சொர்க்க ராஜ்யத்திற்குள் வர கிருபை தாரும் அப்பா. ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சகோதரர்களாய் ஆண்டவரை சமாதானத்தோடு, அன்போடு, கிருபையோடு, தயவோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஆண்டவர் சகோதர பாசத்தோடு வாழ கிருபை தாரும் சுவாமி. ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் மாற்றும் ஆண்டவரை. எல்லோரும் ஆண்டவரை சமாதானமாக இருக்க கிருபை தாரும். அன்பு, இரக்கம், கிருபை, தயவு எல்லா மக்கள் மீதும் ஆண்டவரை கடந்து வரட்டும். ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரை எல்லா ஊழியர்களுக்குள்ளும் ஆண்டவர் ஒரு மன ஆவியை கட்டளை கொடுப்பீராகப்பா. தீராத ஆண்டவரை வியாதிகளிலிருந்து குடும்பங்களை விடுவிப்பீராகப்பா. எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை சமாதானத்தின் ஆவி கட்டளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபை பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்க தெய்வமே பரிசுத்த ஆவியானவர் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா கிராமங்களை ஆசீர்வதியும். தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவரை அப்பா ஒரு ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இரத்தத்தை ஆண்டவரே இந்த தேசத்திலே தெளிக்கிறோம் அப்பா. எங்கள் கிராமங்களில், பட்டணங்களில், மாவட்டங்களில் கர்த்தருடைய ஆளுகை கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தீராத ஆண்டவரை பிரச்சனைகளுக்கு நீர் ஆண்டவரை முற்றுப்புள்ளி வைப்பீராகப்பா. கோர்ட்டு கேஸ் ஆண்டவரை அப்பா, வழக்குகளில் இரு ஆண்டவர் தத்தளித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வமே இந்த வழக்குகளில் விடுதலை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரை பிரச்சனைகளுக்கு ஆண்டவரை முற்றுப்புள்ளி வைப்பீராகப்பா. தெய்வமே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய வல்லமை இந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா.
புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அன்புக்குரியவர்களே, ஆபத்து நேரத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய கூக்குரலை கேட்டு நம்மை விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஜெபங்களை எல்லாம் பரிசுத்த கரம் ஆண்டவர் தாங்கி வழிநடத்துவாராக. அன்பு தெய்வமே, இதோ இந்த இரவு வேலை இந்த கரம் கூட இருக்கட்டும் அப்பா. இந்த காலை முதல் இதோ இந்த இரவு வேலை வரையிலும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த 2025 வருடம் ஆண்டவரே எங்களை கண்மணி போல காத்து வந்த தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, 10 மாதங்களை கடந்து இதோ 11வது மாதத்தில் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இன்று வரையிலும் கண்ணீர் ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை எல்லாம் மாற்றியதற்காக மக்கள் நன்றி, துன்பங்களை எல்லாம் மாற்றியதற்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டு முழுவதும் ஒரு பிரசன்னம் கூட இருக்கட்டும், வருகிற புதிய ஆண்டிலும் ஒரு கரம் கூட இருக்கட்டும் அப்பா. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை மக்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரையும் கோடா கொடி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களுடைய குடும்பங்களையும் செய்கிற பணிகளையும் எல்லா விதமான காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்களுக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். என்னுடைய பேர் ஜெயரெக்ஸ் பிரபாகர். அலைபேசி எண் 9994528197 மற்றும் 9443067954. நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.